ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ நம்ம முட்டை வச்சு சாதாரணமாக பஜ்ஜி பண்ணுறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டையை நல்லா வேக வச்சுட்டு தோடை எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையையும் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு இதோடவே சின்ன பல்லாரி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பல்லாரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பல்லாரி நல்லா வதங்கி வரட்டும். அது சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நமக்கு மொத்தமாகவே இவ்வளோ சேர்த்தா போதும். இப்போ பல்லாரி நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதோடவே சின்ன தக்காளியில் பாதி அளவு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி பல்லாரி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதோட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லா இடமும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதோட நாம் வேக வச்சுருந்த முட்டையிலேருந்து மஞ்சள் கரு மட்டும் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் கருவையும் சேர்த்து இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மஞ்சள் கருவை நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உள்ள மசாலா சேர்க்கும்போது இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதாரணமாக சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். மஞ்சள் கரு சேர்த்ததும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலாவை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஆறுனதும் முட்டையோட வெள்ளை கருவை எடுத்து அது உள்ள இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையிலையுமே மசாலாவை கொஞ்சம் அழுத்தியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா முட்டையிலையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மாவில் இதை முக்கி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது, மிதமான சூடில் இருக்கட்டும். தீயும் மீடியம் ஃப்ளேம்லேயே எரிஞ்சால் போதும். இப்போ 2 பக்கமும் மாற்றி விட்டு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பஜ்ஜியை கட் பண்ணி காமிக்கிறேன். இது சாப்பிடும்போது மசாலாவோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.